வெல்கம் டு அவர் எஸ்எம் கிராஃப்ட் அண்ட் கார்டனிங். இன்றைக்கி எஸ்எம் கிராஃப்டில் இந்த மாதிரி உள்ளன் நூல் வச்சு ஒரு ரோஜா பூ போட போகிறோம். இது வந்து நம்ம தலையில் ஹேர் பின்னில் இதை உள்ளே சொருகி தலையில் குத்திக்கலாம். இதுலேயே ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு நம்ம பூவாக போட்டோம்னா கீழே சடையிலையும் போட்டுக்கலாம், இல்லை போன் டைல் மாதிரியும் போட்டுக்கலாம். இது வந்து மல்டி பர்பஸ்க்கான ஒரு ரோஸ் தான். இதில் வந்து ஒரு ஹேர் பின் இப்படி இந்த நூலில் அப்படி குத்தி சைடில் குத்திக்கிட்டோம்னா ரொம்ப அழகாக இருக்குங்க. இது வந்து எல்லா கலர்லேயுமே போடலாம். வாங்க எப்படி போடலான்னு பார்க்கலாம். நான் வந்து இதுக்கு இந்த கலர் நூல் எடுத்திருக்கேன். உள்ளே வந்து பீட்ஸ் வச்சுருக்கோம். சுடிதாருக்கு உள்ள பட்டன் இது வந்து அந்த மகரந்தம் இது மாதிரியே இருக்கு பாருங்கள். இந்த மொட்டெல்லாம் கோல்டு கலரில் அதுக்காக இது கொடுத்துருக்கேன். ப்ளூ கலர் பட்டன் இது. இப்போ ஃபஸ்ட்டு ஒரு வளையம் போட்டுக்கலாம். இது ஒரு வரலால் இது மாதிரி சுற்றிக்குவாங்க. இந்த செயின்குள்ளே இந்த ஊசி ஓட்டுக்குங்க. இது பேர் குரோஷா ஊசின்னு பேர். இந்த ஊசி மேலே நூல் போட்டு ஒரு வளையம் போட்டுக்கோங்க. அதே மாதிரி சும்மா அப்படி ஊசி மேலே நூல் போட்டு ஒரு அப்படி இழுத்திங்கனாலே ஒரு வளையம் மாதிரி செயின் மாதிரி வரும். நம்ம போட்டுக்கிற செயின் மாதிரி மாடலில் வரும். இது மாதிரி அழகாக செயின் மாதிரி வரும். இது மாதிரி ஒரு 66 1 2 3 4 5 6 7 8 இப்போ போட போகிறது 9 10. இது மாதிரி இன்னும் வந்து ஒரு 56 செயின் நம்ம போடணும். இது மாதிரி இருக்கும். அது மாதிரி 56 செயின் நம்ம போட்டுக்கலாம். பாருங்க, இப்போது 66 செயின் இதில் போட்டாச்சு. இப்போது ஊசி மேலே நூல் போட்டுட்டு இந்த ஒரு வளையம் இருக்குது பார்த்தீங்களா, இதில் 1 2 3 4 5 6வது வளையம் இது இருப்பாங்க. அதுக்குள்ளே விட்டு இப்படி போட்டிங்கன்னா 3 வரும். திரும்பி ஊசி மேலே நூல் போட்டிங்கன்னா 3 வரும். திரும்பி ஊசி மேலே நூல் போட்டிங்கன்னா 2 வரும். திரும்பி போட்டிங்கன்னா 1 வந்துடும். இப்போது 1 2 3 செயின் போட்டுக்கணும். திருப்பி ஊசி மேலே நூல் போட்டு இதே வளையத்துக்குள்ளேயே விட்டுக்கணும். திருப்பி ஊசி மேலே நூல் போட்டு எடுத்துட்டிங்கன்னா ஒரு செயினில் வந்துடும். திரும்பி ஊசி மேலே நூல் போட்டு 1 2 3வது செயினில் விடணும். ஃபஸ்ட்டு 5ல் விட்டோம், 6வது செயினில். இப்போ வந்து 3வது செயினில் விடணும். திருப்பி 1 2 3 திருப்பி ஊசி மேல் நூல் போட்டு அதே வளையத்துக்குள்ளேயே போட்டுக்கணும். பாருங்கள், வளையம் வளையமாக இப்போது திரும்பி ஊசி மேலே நூல் போட்டு 1 2 3வது வளையத்துக்குள்ளே போடும். திருப்பி 1 2 3 செயின் போட்டு திரும்பி ஊசி மேல் நூல் போட்டு அதே இதுக்குள்ளேயே விட்டுவாங்க. இப்போது அடுத்தது 1 2 3
இருக்கணும். வளையத்தை செயினை கணக்கு பண்ணிங்க. 1 2 3வது வளையத்தில் விட்டு வாங்க. இப்போது 1 2 3 திருப்பி அது அதே வளையத்துக்குள்ளேயே நம்ம கொலுசு இருக்கும்ல, கொலுசோட அந்த இது மாதிரி வளையம் மாதிரி அப்படியே வந்துட்டுருக்கோங்க. இதே மாதிரி இந்த செயின் பூரா போட்டுடும். இந்த பாருங்க, அழகாக இந்த கொலுசுக்கு கீழே ஒரு முத்து வரும் பாருங்கள், அந்த மாதிரி ஒரு இது வந்துருச்சு பாருங்கள். இப்போ உங்களுக்கு திரும்பி புரியறதுக்காக இந்த லாஸ்ட் செயினில் போட்டு காமிக்கிறேன். இது மாதிரி இருக்குது. ஊசி மேல் நூல் போட்டுக்கோங்க. 1 2 3வது செயின்குள்ளே போட்டுக்கோங்க. 3 நூல் வரும். ஊசி மேல் நூல் போட்டு 2 நூல் எடுத்துக்கோங்க. மீதி 2 இருக்கும். திரும்பி ஊசி மேல் நூல் போட்டு அந்த ஒரு 2த்தையும் எடுத்துடுங்க. இப்போ இந்த வளையம் மட்டும் இருக்கும். 1 2 3 செயின் போட்டுக்கோங்க. திருப்பி அதே வளையத்துக்குள்ளேயே விட்டுக்கோங்க. ஊசி மேல் நூல் போட்டு 2 எடுத்துக்கோங்க. அப்புறம் அந்த 1 எடுத்துடலாம். திரும்பி லாஸ்ட்டில் 1 2 3வது வளையம், அந்த வளையத்துக்குள்ளே போட்டு 2 எடுத்துக்கோங்க. திரும்பி 1 2 3 செயின் போட்டு திருப்பி அதே வளையத்துக்குள்ளேயே போட்டுடலாங்க. இப்போது ஒரு வரி முடிஞ்சிருச்சு. இப்போ அப்படியே இதை திருப்பிக்கிங்க. திருப்பிட்டு இப்போ ஊசி மேலே நூல் போட்டு இந்த ஹோல் இருக்குது பார்த்தீங்களா, இதில் 5 டைம் போடணும். இதே மாதிரி ஊசி மேலே நூல் போட்டு 2 செயின் இழுத்தணும். அப்புறம் திரும்பி நூல் போட்டு இழுத்தணும். திரும்பி அதிலேயே போட்டு இப்போ 3 தலை போட்டாச்சு. திரும்பி இது 4வது, திரும்ப 5. இப்போ இந்த பக்கத்து வளையம் இருக்குது பார்த்தீங்களா, இதில் வந்து ஊசி மேலே நூல் போடாமல் சும்மா கோத்து வாங்கிக்கணும். இப்போ என்னென்னா இந்த பெட்டல் இருக்குல்ல, அது மாதிரி இந்த வளைவு வந்துடும். அதுக்காக தான் இது. திருப்பி இப்போ ஊசி மேலே நூல் போட்டு இந்த வளையம் இருக்குது பார்த்தீங்களா, இதில் 6 தடவை போடும். இப்போ இதில் 5 போட்டிருக்கோம்ல, 1 2 3 4 5. அதே மாதிரி இதில் வந்து 6 பூ போடணும். 1 2 3 4 முடிஞ்சிருச்சு. 5 6. இப்போ ஊசி மேலே நூல் போடாமல் இந்த வளையம் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்குள்ளே விட்டு வாங்கிடுங்க. இப்போ அடுத்தது 8 பூ போடணும். இதில் நல்லா ஞாபகம் வச்சுங்க. 5 6 8. ஏன்னா சின்னதுலேருந்து பெருசாக உள்ளே வந்து ஃபஸ்ட்டில் ரோஸ் இருக்கும்போது அந்த மகரந்தத்துக்கு பக்கத்தில் வந்து சின்ன சின்ன பெட்டலாக இருக்கும். போக போக பெருசாக தெரியும் இல்லைங்களா, அதுக்காக அது கொஞ்சமாக போட்டுக்கணும். 5லேருந்து ஆரம்பிக்கிறோம். அப்புறம் 6 போடுறோம். அடுத்தது 8 போடுறோம். இத்தனை 4 போட்டுருக்கோம். 5 6
6 7 8. இப்போது ஊசி மேல் நூல் போடாமல் இந்த வளையத்துக்குள்ளே விட்டு வாங்கி இப்படி அழகழகாக அடுக்கடுக்காக வருது பாருங்கள் வளைய வளைவாக. திரும்பி ஊசி மேல் நூல் போட்டு இந்த வளையம் இருக்குல்ல இதில் வந்து 10 பூ போடணும். இதே மாதிரி 10 தடவை கொத்து கொத்து வாங்கணும். 1 2 3 4 5 6 7 8 9 10. இப்போது இந்த வளையம் இருக்குங்களா இதில் வந்து ஊசி மேலே நூல் போடாமல் இப்போ இதே மாதிரி எல்லா செயின்லையுமே 10 10 போடணும். இந்த செயின் மேலில் இருக்குது பாருங்கள். கீழே உள்ள செயின்லாம் ஊசி மேலே நூல் போடாமல் போடணும். இந்த மேலில் உள்ள வளையம் இருக்குது பார்த்தீங்களா இந்த இருக்குது இதெல்லாம் இந்த 10 10 பூ போடணும். இந்த கீழே உள்ளதில் ஊசி மேலே நூல் போடாமல் ஒரு தடவை கோத்து வாங்கினீங்கன்னா இந்த இப்படி வளைவாக வரும். இது மாதிரி நம்ம இது ஃபுல்லாக போட்டுக்கணும். இப்போ ஃபுல்லாக இப்படி அழகாக அந்த வளையமாக வந்துருச்சு பாருங்கள். ரோஸ் பெட்டல் மாதிரியே வந்துருச்சு. இப்போ உங்களுக்கு திரும்பி போட்டு காமிக்கிறேன் ஒரு தடவை. ஊசி மேல் நூல் போட்டுக்கோங்க. இந்த மேலே உள்ள இப்போ பாருங்கள் அழகாக லாஸ்ட் வரைக்கும் போட்டு இந்த முடிச்சு போட்டு கட் பண்ணிட்டேன். இந்த இடம் மட்டும் 12 12 போட்டு இந்த லாஸ்ட்டில் 15 போட்டிருக்கேன். கொஞ்சம் பெட்டல் பெருசாக தெரியணுங்கிறதுக்காக. இப்போது இப்படி திருப்பிக்கிங்க. இந்த ஒரு கையால் இந்த அப்படியே பிடிச்சி விட்டுறக்கூடாது. இந்த ஃபஸ்ட்டு இதை விடாமல் அப்படியே சுற்றினோம்னா அழகாக ரோஸ் மாதிரியே அடிச்சு பாருங்கள். இந்த மாதிரி ஒரு புக்கு தைக்கிற ஊசியில் ரெட்டையாக நூலை கோத்துக்குங்க. ஒரு முடிச்சு போட்டுக்கலாம். இப்போ இதை அப்படியே பிடிச்சி கீழால் இந்த லாஸ்ட் எட்ஜ் இருக்குல்ல அதில் வச்சு சும்மா ஒரு 4 தையல் பிரிஞ்சு போகாமல் இருக்கிறதுக்காக தைச்சிக்க போகிறோம். எல்லாத்துலேயுமே படுற மாதிரி இந்த சென்டரில் வர்ற மாதிரி
தைச்சிட்டோம்னா அப்படி பிரிஞ்சு வராது. இப்போது இதே மாதிரி ஒரு 2 பட்டன் எடுத்து இந்த சென்டர் பெட்டல் இருக்குல்ல, ஃபஸ்ட்டு பெட்டல் இருக்குல்ல, அதை அப்படியே விரித்து விட்டுட்டு அது சென்டரில் வச்சு அப்படி தைச்சிக்கலாம். அதுலேயே வளையம் இருக்கும், அந்த வளையத்துக்குள்ளே கோத்துக்குங்க. இதுக்குள்ளே வளையத்துக்குள்ளே வர்ற மாதிரி ஊசியை தைச்சிட்டோம்னா 2 தையல் போட்டோம், அவ்வளோ பிடிச்சிக்கலாம். போய் கற்றுக்கிட்டு முடிச்சு போட்டுட்டு நல்லா கட் பண்ணிடலாம். இல்லைன்னா உங்களுக்கு இது மாதிரி வந்து உங்களுக்கு இதில் சடையில் போட்டுக்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி ஒரு ரப்பர் பேண்டை போட்டு அதில் ஒரு 2 குத்து வாங்கிக்கிங்க. அவ்வளோதாங்க, இது அறுந்து வராது. இப்போ இதில் கட் பண்ணிடுங்க. பாருங்கள், அவ்வளோ சூப்பரான ஒரு ரோஸ் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இதில் ஹேர் பின் வச்சு நீங்கள் வந்து தலையில் சைடில் குத்திக்கலாம். இது மாதிரி நிறைய கலரில் ரோஸ் கலரு எல்லா கலர்லேயும் போட்டு செஞ்சுக்கலாம். இல்லை நமக்கு வந்து ஜடை இருந்ததுன்னா ஜடையிலே கூட இப்படி எடுத்து கீழே வந்து போட்டுக்கிட்டிங்கன்னா கூட நம்ம பெரியவங்க கூட போட்டுக்கலாங்க. பாருங்க, இதுவும் நம்ம செஞ்சு நம்ம சேல்ஸ் பண்ணலாங்க. நம்மளுடைய வீடியோ எல்லாமே செல்லிங் பர்பஸான வீடியோ தான். நீங்களும் செஞ்சு இது மாதிரி உங்களுடைய யூஸ்க்கும் வச்சுக்கோங்க. நம்ம செல்லிங் பர்பஸ்க்காகவும் தான் வீடியோ போடுறோம். யாருக்காவது வேணும்னா கூட நம்ம சேல்ஸ் பண்ணிக்கலாங்க. ஸோ இன்றைக்கி சூப்பரான இது கொஞ்சம் சின்னது, நான் இதில் வந்து 60 பூவில் போட்டேன், இது 66 பூவில் போட்டதுனால இது கொஞ்சம் பெருசாக தெரியுது. இந்த மாதிரி நமக்கு சைஸுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். இவ்வளோ சூப்பரான ஒரு பயனுள்ள இன்றைக்கி ஒரு ரப்பர் பேண்டு ஹேர் பேண்ட் பார்த்துருக்கோம். ரோஸ் பெட்டல் ரோஸ் பார்த்துருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளுடைய எஸ்எம் கிராஃப்ட் அண்ட் கார்டனிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான வீடியோ உங்களுக்கு உடனே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆனில் போட்டுக்கிட்டிங்கன்னா தான் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.